ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா தி வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான மெதுவடை. இந்த மெதுவடை செய்கிறதுக்கு ஊற வைக்க தேவையில்லை, அரைக்க தேவையில்லை, சட்டுன்னு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மிக்ஸ் பண்ண மாவு கூட இப்போது 1/2 கப் மோர் சேர்த்திக்கலாம். நல்ல கெட்டியாக இருக்காமல் தண்ணியாக இருக்கணும். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. இதை எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நாம் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கலக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கலந்துக்கங்க. எனக்கு இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது போல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்படி கரைச்சி வச்சதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் ஸ்டாப்பாக நாம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது பச்சரிசி அப்படிங்கிறனால நல்லா வேகணும். ஸோ நல்லா இப்படி கலந்து விடுங்க. நீங்கள் கலந்து விடுறப்பவே இது ஒரு மாதிரி கெட்டி பதத்துக்கு வரும். நல்லா இப்படி குக்காகி உருண்டு ஒரு கெட்டியான பதத்துக்கு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக மிளகு, இது கூட துருவின இஞ்சி, அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூடான மாவு கூட இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ நல்ல மணமாக இருக்கும். இது இப்போது நல்லா ஆறட்டும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்திட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா திரண்டு கையில் நல்லா இது போல் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இது போல் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா பால் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரணும். லைட்டாக ஒட்டும், ஆனால் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அதை இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய கட்டை விரலை உள்ளே நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா சூப்பராக மெதுவடை ஸ்டைல்லையே சூப்பராக இதே போலவே நல்லா வரும். பாருங்கள், இப்போ கரெக்டான ஷேப்பில் இருக்குது. இதை இப்போ நான் தனியாக வச்சுக்கிறேன். இதே போல் இன்னொரு உருண்டையையும் எடுத்து பிடிச்சு காட்டுற பாருங்கள். ஒரு தடவை கையில் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். இப்படி கொஞ்சமாக எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இப்படி உருண்டை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெருவிரலில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போல் நல்லா ஹோல் வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா மெதுவடை ஷேப்லேயே வந்துடுச்சு. இதையும் தனியாக வச்சுட்டு இப்போது இதே போல் எல்லாத்தையும் நான் இது போல் மெதுவடை ஷேப்லேயே செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே ஒட்டாது. இன்றைக்கி எனக்கு 1 கப் மாவுக்கு 12 வடை வந்துச்சு. அடுத்து இதை நாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் மிதமான ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கருகிடும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சாலும் உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் 1 பை 1 போட்டுட்டு திருப்பி விட்டுட்டே இருங்க. அரிசி மாவு அப்படிங்கிறனால உள்ளேயும் நல்லா வேகணும், கலரும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ இப்படி அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அரிசி மாவு உள்ளே வேகுமோ வேகாதோ அப்படிங்கிற கவலையே வேண்டாம். நாம் கட்டை விரல் வச்சு ஹோல்ஸ் போட்டு மெதுவடை ஷேப்லேயே பண்ணுறதுனால இது சுற்றியும் எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா இப்படி பபிள்ஸ் வருது. நம்ம போட்ட உடனேயே சூப்பராக நல்லாவே இப்படி பபிள்ஸ் வரும். இது நல்லா வேக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலோட சலசலப்பு அடங்கிடும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம திருப்புறப்பவே நம்மளுக்கே நல்லா தெரியும். ஸோ நம்ம பொரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஆனால் ஃபைனலி டேஸ்டியான மெதுவடை கிடைக்கும். இதே போல் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் கூட ஆயில் குடிக்காது. அவ்வளோ கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக கமகமன்னு ரியலான மெதுவடை போலவே இருக்கும். இப்போது அடுத்த பேட்சையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது போல் இதை அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அது எனி காஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு
தீஞ்சு போக விடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இது போல் தனியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி நாம் எவ்வளோ மெதுவடை தட்டி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் இது போல் 1 பை 1 போட்டுட்டு நல்லா வேக விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் எல்லா மெதுவடையையும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கம கமன்னு இருக்குது பொரிக்கிறப்பவே. இதை நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சவுண்டோடு இருக்குது. எனக்கு பேக்ரவுண்டில் நாய்ஸ் சவுண்ட் இருக்கிறதுனால நான் போடலை, அதனால தான் மியூட் பண்ணிட்டேன். அப்படி ப்ரெஸ் பண்ணுறப்பவே நல்லா முறுமுறுன்னு இருக்குது. உள்ளே பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. இது வேகாதோ அப்படிங்கிற கவலையே வேண்டாம், சூப்பராக வெந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மெதுவடை 2 மினிட்ஸில் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. சடனாக வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா டீ போடுற நேரத்துலையே 2 நிமிஷத்துலையே சட்டுன்னு இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதே போல் இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.